ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன், ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை எதை பற்றி பெஸ்ட்டாக அப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் பார்த்தீங்கன்னா மரியா வயிற்றுல வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு யாருமே காரணமாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஜீசஸே வாண்டடாக வந்திருப்பாங்க. அந்த கதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ மக்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு. ஆனால் ஒருவேளை இந்த கதையை வேற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இந்த கதையை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எப்படின்னா, இப்போ ஜீசஸ் மரியா வயிற்றுல பிறந்த மாதிரி அவரு கூடயே சாத்தானும் பிறந்திருந்தா எப்படி இருக்கும். அதான்ப்பா, மொத்தமா ட்வின்ஸ் குழந்தை பிறக்குறாங்க. ஒரு குழந்தை கடவுள், இன்னொரு குழந்தை சாத்தான். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, 2023 வெளிவந்த டெலிவரஸ். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த கதையோட ஆரம்பமானது ஒரு சர்ச்சில் தான் காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் நிறைய நன்ஸ்லாம் இருக்காங்க. குறிப்பா அதுலயும் ஒரு நன்னை காட்டுறாங்க. அவங்க எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இவங்களோட நேம் என்னன்னா யூலியா. அங்க இருக்கிற ஃபாதர்ஸ், அங்க இருக்கிற நன்ஸுக்கெல்லாம் இவங்க எப்படி பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே இல்லை. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ கடவுளே இவங்க வயிற்றுல பிறக்க போறாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க. ஆனா யூலியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கான். அந்த கனவு என்னன்னா, வேற ஒரு இடத்துல இருக்கிற ஃபாதர் இவங்களை பார்க்கணும், அவர் தான் என்ன டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி யூலியா சொல்ல, அந்த சர்ச்ல இருக்கிற ஃபாதருமே வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஃபாதரை இங்க இன்வைட் பண்றாங்க. அவர் பேர் ஃபாக்ஸ். அவர் தான் இந்த கதையோட கதாநாயகன். இப்போ அவருமே நம்ம யூலியாவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பார்க்கும்போது ஒரு முழு மாத கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க. இவங்களுக்கு எப்போனாலும் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஆனா அவர் அங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அது என்னன்னா, அந்த சர்ச்சிலே பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க ஏதோ நாசுக்கா என்னமோ இல்லீகலா ஏதோ பண்றாங்க போல இருக்கு. லைக் பிளாக் மேஜிக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொம்மையா இருக்கிறாங்க, ஆட்டா இருக்கிறாங்க, என்னமோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த யூலியாவை நம்ம அழிச்சிடணும், அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைங்க வெளியே வரக்கூடாது, அது வெளியே வந்தா ஆபத்து அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போட, இதை நம்ம ஃபாக்ஸ் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம யூலியாவை காப்பாத்திடணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த வில்லன்கள் டீம் இருக்காங்கல்ல, அதான்ப்பா அந்த இல்லீகலான ஃபாதர்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ இவங்களை பார்த்ததை கண்டுபிடிச்சி இவங்களை நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா குத்திடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பிளட் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த சர்ச்சோட ஒரு மெயின் ஃபாதர், அவரு தான் அந்த சர்ச்சோட ஹெட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், அவரை கூட்டிட்டு, குறிப்பா நம்ம யூலியா இருக்காங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு இவங்க 3 பேர் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வேற பயங்கரமா காயம் ஏற்படுது. அப்படியே நம்ம ஹீரோ மயங்கிடுறாரு. அதே சமயம் நம்ம யூலியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ட்ரெயின்லயே பிரசவம் ஆயிடுது. அதாவது அவங்க குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஃபாதர் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு யூலியா, நான் இந்த குழந்தைங்களை பத்தி நான் ஒரு ஆர்டிகல்ல பார்த்திருக்கேன். அது பழைய காலத்து ஆர்டிகல். அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, சோ உனக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு இல்லையா, ஒரு குழந்தை நல்லவன், இன்னொரு குழந்தை கெட்டவன். இவங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை ஏற்படும். எப்படின்னா, ஒருத்தன் தான் உயிரோட இருக்கணும், இன்னொருத்தன் இறந்து போகணும் அப்படின்னு தான் இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் இந்த உலகத்துக்கு முழுமையா வரணும்னா, யூலியா நீ ஒரு மனுஷன் கூட ஒண்ணு மண்ணுமா இருக்கணும், அதாவது நீங்க அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதர் சொல்லிட, நம்ம யூலியாக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஒரு இடத்துக்கு சேர ஆரம்பிக்கிறாங்க. சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபாக்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு ஷெட், அதாவது ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டுல இவங்க தங்குறாங்க. அப்படி தங்கும்போது நம்ம ஃபாக்ஸுக்கும் அப்புறம் நம்ம யூலியா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்குமே கெட்ட கெட்ட கனவுலாம் வர ஆரம்பிக்குது. அந்த கனவுல இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி வருது. அப்படியே அன்னைக்கு மார்னிங் இவங்க 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஃபாக்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய அடி டக்குன்னு சீக்கிரமாவே ஆறிடுது. இது நம்ம ஃபாக்ஸுக்கும் யூலியாக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற அந்த பெரிய ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவர் சாப்பிட ஏதாச்சும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வேட்டையாட போறாரு. அப்படி போன இடத்துல அங்க அவங்க இருக்கிற நரிகள்லாம் இவரையே வேட்டையாடுது. அதாவது இவரும் அங்க இறந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்கள் டீம் இருக்காங்கல்ல, அதான் அந்த இல்லீகல் ஃபாதர்ஸ், அவங்க இவங்களை அந்த குழந்தைங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வர, ஆனா நம்ம ஃபாதர் ஃபாக்ஸ் இருக்காரு இல்லையா ஹீரோ, அவர் வில்லன்கள் டீம்ல அவரே பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போட்டுறாரு. இப்ப அவ்வளவுதான், குழந்தைங்களை கொல்ல வந்தவங்களே நம்ம போட்டாச்சு, இதுக்கு மேல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் ஃபாக்ஸ் என்ன பண்றாருன்னா, அவருக்கு என்னமோ ஆக ஆரம்பிக்குது. அவரே அந்த 2 குழந்தைகள ஒரு குழந்தைய கொல்ல ட்ரை பண்றாரு. அதாவது கெட்ட குழந்தை அதோட சக்தியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்குள்ள புகுந்து நல்ல குழந்தைய கொன்னுட போகுது. இப்படி கொன்னுட்டா கெட்ட குழந்தையோட ஆட்சி தான் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க போகுது. அதாவது சாத்தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ண போறோம். அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதான் நம்ம யூலியா 2 குழந்தைங்களும் இந்த உலகத்துல உயிரோட தான் இருக்கணும், இவங்க 2 பேரும் வளர்ந்து இவங்களுக்குள்ள போட்டி போட்டு கடைசியில யாரு இருக்காங்களோ அப்படியே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூலியா முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்குள்ள
பேடான குழந்தையோட ஆவி இருக்கு. அந்த குழந்தை நல்ல குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணுது. அதாவது நல்ல குழந்தை தான் இப்போதைக்கு ஜீசஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு மலையோட விளிம்புக்கு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நல்ல குழந்தைய கொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவையே ஷூட் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு 2 குழந்தை வேணும், என்னோட குழந்தைகளை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போராடுறாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அங்க வந்து நல்ல குழந்தை இருக்கு இல்லையா, அதோட சக்தி தான் நம்ம ஹீரோக்குள்ளேயும் வந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் கத்தி குத்து வாங்கியிருப்பாரு. அப்போ வந்து அவர் ஒண்ணுமே ஆயிருக்காது. அதே போல நம்ம ஹீரோ இப்ப ஷூட் வாங்கியிருக்காரு இல்லையா, இந்த ஷூட்டுமே வந்து அவர் ஒண்ணுமே பாதிக்கல. இந்த நல்ல குழந்தை வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி அந்த கெட்ட சக்தியை வந்து வெளியேற்றுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அப்புறம் யூலியாவும் 2 பேருமே ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் அப்புறம் இந்த இடத்துல இந்த படம் முடியுது அப்படின்னு சொல்ல போறேன். அப்படி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த யூலியாவோட இந்த 2 குழந்தைங்க முழுமையா இந்த உலகத்துக்கு வரணும், அது எப்படி நான் உங்ககிட்ட சொன்னல, அதான் இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன நடந்திருக்குன்னா இவங்க 2 பேருமே ரியல் லைஃப்ல ஒன்னா இல்ல, இவங்க 2 பேருமே கனவு உலகத்துல இவங்க ஒன்னா இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்த 2 குழந்தைங்களோட பவர் வந்து வெளியே வந்திருக்கு. சோ ஒரு குழந்தை வந்து குட், இன்னொரு குழந்தை பேடு. அதாவது ஜீசஸ் அப்புறம் சாத்தான் இவங்க 2 பேர் மாதிரி. சோ இவங்க 2 பேருமே பெருசாக எப்படி சர்வே பண்ண போறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, அப்படிலாம் இருந்தா இந்த கதை எப்படி இருக்கும் அதை காட்டுறது தான் இந்த படம் டெலிவரர்ஸ். சாத்தானின் குழந்தையும் கடவுளின் குழந்தையும் எப்படி இருக்கு இந்த கதை. நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைட்டா. இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போன் நோக்கி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. பாய் பாய்.